சாம் சார், இந்த படத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரதுக்கு எது முக்கிய காரணமாக இருந்துச்சு? இல்லை, இந்த ஐடியா தான். இப்போ அவரு முன்னால் கேட்ட மாதிரி தான், ஏன் சோஷியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நாட் ஓன்லி சினிமா, மற்ற எல்லா வேறு என்ன சொல்கிறது, எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மீடியா இருக்குது. நம்ம ஒரு பேப்பரில் மூவியோட ஆட் கொடுக்கறதுக்கு நம்மலாம் ரொம்ப இதாக இருந்தோம் 90s 2000 இதுலலாம். அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஊராக தண்டோரா அடித்து சொல்லுவாங்க, ஒரு வண்டியில் வச்சுட்டு அந்த போஸ்டரை ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து எதில் கூடுதலாக இருக்காங்கன்னா யூடியூப்பை விட, எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமோ அதிலலாம் போடுறாங்க. பட் இப்போ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 8 to மினிமம் ஆவரேஜாக ஒரு 10 hours வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக கை போயிருது. அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும்னு எவ்வளோ கால் வந்திருக்குன்னு பார்க்குறத விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்குறோம். அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது, என்ன பார்க்க போகிறோன்னு கூட தெரியாது. அது ஒரு நோய் ஆக்சுவலி. அதனால என்னன்னா, அங்கே தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறாங்க போது இப்போ அங்கே தான் உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா அதிக பேர் எதில் இருக்காங்களோ ஒன்று. அது இது 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 ஒன்று. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இவர் சொன்னது தான். இப்போ இவர் நார்மலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இவரை வந்து அப்படி தான், இவரோட தோற்றமாக இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஓ இவர் இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பேசுகிற கண்டென்ட், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இப்போ நீங்கள் இவரோட இவர் பேசாமலே இருக்கிறார், இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒன்று, அவர் பேசுகிற அந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஒன்று புல்லாகும் இல்லையா, நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மை தானே, இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குதா. இப்போ எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கண்டென்ட் பார்க்குறோம், பார்த்த உடனே அதை அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். ஆனால் அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கடுத்து என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறதோ, அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன ஆயிருப்பா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அதை நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரோல் தான், ஒரு சின்ன ஒரு கை தட்டுறதுல அது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுன்னு தான் போயிட்டு இருக்கமே தவிர, அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெயின் இருக்குது. அந்த கண்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. அது வருமானு கேட்டால் தெரியல. ஸோ அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்குது. அதை இவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார். என்னைய அதுதான் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரச்சு. சாம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்போ சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஸ் ஷோவிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க. நான்லாம் ரிவ்யூவில் சாம் சிஎஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ என்னன்னா, இல்லை எங்கள் ரிவ்யூலாம் பார்க்குறீங்களா? அதையும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கமும் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்கே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. என்னென்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது, சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்காரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்னுடைய வேலை என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன். அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும், எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதனாகுனா, சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும். இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி மேலே பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு. என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு. நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ண இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போகிற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு, அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. ஸோ என்னென்னா, இங்கே சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமாக இருந்தாலும் இன்னொன்று ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது. ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டரு, அது எதுன்னு நான் சொல்லலை. அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன்னு இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து எல்லாமே மியூசிக் டைரக்டர் கை நீட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது இனிமேல் நீங்கள் எழுதுறவங்க இறைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா, நீங்கள் அந்த ஒலிக்கலவை, சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர், அவங்கள சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேறு, டோட்டலி வேறு. அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும், மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6-7 வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேறு ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது.
ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அது ஒவ்வொரு தேட்டரும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்லை, எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம், வாழ்த்துக்கள் சார். சார் ஹலோ சார், இப்போ சவுண்டு இப்போ சார் சொன்னார்ல, உங்களால் இல்லை இன்னொருத்தலான்னு, அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜாலாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீரெக்கார்டிங்கும் இப்போ பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரீரெக்கார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது. அது இப்போ அந்த பேஷனாகவே ஆயிடுச்சு. அதை பற்றி இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா. பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்கில் வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேறு மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசாக என்ட்ரானது தான். நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எந்த படமும் கமிட் பண்ணல. வேறு மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள். சில சந்தர்ப்பங்களில் அந்த படத்துக்கு ஒரு வேளை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோன்னு அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை அந்த மியூசிக் டைரக்டரோட வேறு வேலை பழு அந்த மாதிரிலாம், அதனால வந்து நம்ம பண்ணுறமே தவிர நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானாக கமிட் பண்ணி பண்ணது இல்லை. இல்லை, நீங்களாக கமிட் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸாக இருக்கும்போது உங்களுக்கு அது பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற, நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. பாட்டு நல்லா பண்ணலாங்கிற வேர்டு வராது. ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலேயும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆகிருக்குது. நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் 10 எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும். பட் என்னன்னா, இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடாக ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை. சாங் நம்ம பண்ணியிருக்கோம், பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது. ஆக்சுவலி அதை தாண்டி என்னென்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஐ இப்போ வந்துருச்சு. இப்போ ஏஐயில் வந்து யாருனாலும், யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஏஐயில் ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ. பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐயில் கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் உணர்வுபூர்வமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் சாங்ஸுங்கிறது வந்து படங்களில் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி.